சிலரை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது. என்ன அப்படின்னா, அவர்களுக்கு மட்டும் எப்படி எல்லாம் எளிதாக நடக்கிறது? அவர்களுக்கு மட்டும் எப்படி வாய்ப்புகள் எல்லாம் வருகிறது? அவர்களுக்கு மட்டும் எப்படி பணம், பதவி, புகழ், வெற்றி எல்லாம் வருகிறது? நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் என்று. அதாவது இதைத்தான் நீங்கள் ஒரே வார்த்தையில் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறீங்க. அதிர்ஷ்டம் என்பது கதவு திறந்து உள்ளே வந்து விழும் பரிசு அல்ல. அதிர்ஷ்டம் என்பது பல ஆண்டுகளாக யாருக்கும் தெரியாமல் ஒருவர் செய்த தயாரிப்பின் பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு மரத்தில் இன்னைக்கு பழத்தை பார்க்குறீங்க, என்ன சொல்கிறீங்க? இந்த மரத்துக்கு எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த மரம் விதையாக இருக்கும்போது நீங்கள் பார்த்ததில்லை. மண்ணுக்குள் புதைந்திருந்தது, இருளுக்குள் இருந்தது, மழையை தாங்கியது, வெயிலை தாங்கியது, பல ஆண்டுகள் வளர்ந்தது. அதன் பிறகு ஒரு நாள் அந்த மரத்தில் பழம் வந்தது. பழத்தை மட்டும் பார்ப்பவன் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறான். அந்த பழத்திற்கு பின்னால் வேரின் உழைப்பை பார்த்தவன் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறான். இவ்வளோதான் விஷயம், தெரிஞ்சுதுங்க. அதாவது நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று சொல்பவர்களிடம் ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, வாய்ப்பு வரும்போது அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறீங்க. ஆனால் அதற்காக அவர்கள் வாழ்க்கையில் 1000 முறைகள் முயற்சி செய்ததை நீங்கள் பார்த்திருக்கவில்லை. என்ன அப்படின்னா, ஒரு தொழிலதிபர் ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரிடம் பணம் இருக்கிறது, அதனால் சாதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதற்கு முன்பு இதற்காக அவர் பல முறை தோல்வி அடைந்ததை நீங்கள் பார்த்திருக்கவில்லை. இதுபோல்தான் ஒரு கலைஞன் ஒரே பாடலில் பிரபலமாகிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரே நாளில் அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு நாள் முன்பு அவர் பல ஆண்டுகளாக பயிற்சி செய்ததை நீங்கள் பார்த்திருக்கவில்லை. வெற்றி மட்டும் பார்ப்பவர்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறார்கள். அந்த வெற்றிக்கு பின்னால் பயணத்தை பார்ப்பவர்கள் அது உழைப்பாக அவர்களுக்கு தெரிகிறது, உழைப்பு என்று சொல்கிறார்கள். அதாவது அதிர்ஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது. என்ன அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதில்லை. ஒருவருக்கு நல்ல வாழ்க்கை அமையலாம், ஒருவருக்கு நல்ல கல்வி அமையலாம், ஒருவருக்கு நல்ல மனிதர் கிடைக்கலாம், ஒருவர் வாய்ப்புக்காக பல ஆண்டுகள் காத்திருக்கிறார், ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போகிறது. என்ன அப்படின்னா, ஒரு ஓவியர் இருக்கிறார், அவரிடம் பல வண்ணங்கள் இருக்கிறது. இன்னொரு ஓவியரிடம் குறைவான வண்ணங்கள் இருக்கிறது. அவர் என்ன பண்ணுறாரு? அவரிடம் அளவுக்கு அதிகமான வண்ணங்கள் இருக்கிறது, என்னிடம் ஏன் இல்லை என்று அவர் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் அவரிடம் இருந்து அழகான ஓவியம் உருவாக முடியுமா? முடியாது. அவரிடம் இருப்பதை வைத்து, அதாவது அவர் என்னிடம் இருக்கும் வண்ணங்களை வைத்து என்ன அழகை உருவாக்க முடியும் என்று அவர் சிந்திக்கும் போதுதான் ஒரு அற்புதமான ஓவியம் அவரிடம் இருந்து பிறக்க முடியும். அதுபோல்தான் நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஏன் எனக்கு மட்டும் இல்லை என்று கேட்காமல் என்னிடம் இருப்பதை வைத்து என்ன உருவாக்க முடியும் என்று நீங்கள் சிந்திக்கும் போதுதான் உங்களை நோக்கி வாய்ப்புகள் வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது கதவு திறப்பது மட்டும் அதிர்ஷ்டம் அல்ல, சில நேரங்களில் கதவு மூடப்படுவதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உறவு முறிந்து விடுகிறது, அப்போது உங்களுக்கு உலகமே முடிந்து விட்டது போல் தோன்றுகிறது. ஆனால் காலம் கடந்த பிறகு என்ன சொல்கிறீங்க? அந்த உறவு முறிந்தது எனக்கு அழிவு அல்ல, என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிய மிகப்பெரிய திருப்பம்னு சொல்கிறீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்படும் போது அது உங்களுடைய துரதிர்ஷ்டம் என்று சொல்லாதீங்க. அந்த கதவு உங்களை உள்ளே செல்ல விடாமல் தடுக்கிறது அப்படின்னா
அது உங்களை தவறான பாதையில் செல்ல விடாமல் காப்பாற்றுகிறது அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது சிலருக்கு சில விஷயங்கள் தாமதமாக கிடைக்கும். அங்கு தாமதம் தவறு அல்ல, உங்களுக்கான நேரம் வரும்போது அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒருவர் பல ஆண்டுகளாக வாய்ப்புக்காக காத்திருக்கிறார். அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் என்ன சொல்கிறார் அவர்? எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கான திறமையும் அனுபவமும் அவருக்கு கிடைத்த பிறகு அப்போது அவர் எதிர்பார்த்ததை விட சிறப்பான வாய்ப்பு அவரை தேடி வருகிறது. அதாவது வாய்ப்புக்கும் ஒரு காலம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எப்படி ஒரு விதைக்கு ஒரு காலமோ, மரத்திற்கு ஒரு காலமோ, மலருக்கு ஒரு காலமோ, பழத்திற்கு ஒரு காலமோ, அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒருவருக்கு 20 வயதில் கிடைக்கலாம், ஒருவருக்கு 40 வயதில் கிடைக்கலாம். அதனால் எனக்கு ஏன் இன்னும் கிடைக்கல என்பது கேட்பது அங்கு தவறல்ல. ஆனால் எனக்கு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது என்று முடிவு செய்வது தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் தாமதமாக கிடைப்பது அங்கு மறுப்பு அல்ல, உங்களுக்கான நேரம் அங்கு தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுபோல் நீங்கள் மற்றவர்களுடைய அதிர்ஷ்டத்தை பார்த்து கொண்டே இருப்பதால் அது உங்களுக்கு துரதிர்ஷ்டமாயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, ஒருவர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது அவர் தன்னுடைய பாதையில் கவனம் செலுத்தாமல் பக்கத்தில் ஓடுபவர் எவ்வளோ வேகமாக ஓடுகிறார் என்பதை பார்த்து கொண்டே இருந்தால் அவர் இலக்கை அடைய முடியுமா? முடியாது. அங்கு அவருடைய வெற்றியை தீர்மானிப்பது பக்கத்தில் ஓடுபவர் எவ்வளோ வேகமாக ஓடுவார் என்பதை அவர் பார்ப்பதல்ல, அவர் தன்னுடைய பாதையில் எவ்வளவு தொடர்ந்து ஓடுகிறார் என்பதில் தான் இருக்கிறது. இதே தவறு தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறீங்க. அவரிடம் வீடு இருக்கிறது, அவரிடம் கார் இருக்கிறது, அவரிடம் பணம் அதிகமாக இருக்கிறது, அவருடைய பிள்ளைங்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்க என்று இப்படி மற்றவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கீங்க. அப்படி பார்த்து கொண்டே இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் அடுத்து எடுத்து வைக்கும் அந்த அடுத்த அடி நின்று விடுகிறது. அதாவது ஒப்பீடு என்பது உங்களுடைய அமைதியை மட்டும் திருடுவதில்லை, உங்களுடைய கவனத்தையும் திருடி விடுகிறது அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதனால் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்காதீங்க, அதிர்ஷ்டம் சந்திக்கக்கூடிய மனிதராக நீங்கள் மாறுங்கள். அதாவது வாய்ப்புக்காக காத்திருக்கீங்க, அந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்தால் அதை பயன்படுத்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? சொல்லுங்கள். அதாவது கதவு திறக்கலாம், ஆனால் அந்த திறந்திருக்கக்கூடிய கதவை சரியாக பயன்படுத்தி முன்னேறி செல்லும் துணிவு உங்களிடம் இருக்க வேண்டும். வாய்ப்பு வரலாம், அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய திறமை உங்களிடம் இருக்க வேண்டும். அதுபோல்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதர் கிடைக்கலாம், ஆனால் அந்த உறவை மதிக்கக்கூடிய தன்மை உங்களிடம் இருக்க வேண்டும். அதனால் அதிர்ஷ்டத்தை நீங்கள் தேடுவதற்கு முன் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்தால் அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய மனிதராக மாறுங்கள். அதாவது ஒரு தேர்வில் 2 மாணவர்கள் தோல்வி அடைகிறாங்க. அதில் ஒரு மாணவன் என்ன சொல்கிறான்? இனி என்னால் முடியாது, அவ்வளோதான் மனம் தளர்றான். இன்னொரு மாணவன் என்ன சொல்கிறான்? நான் எங்கே தவறு செய்தேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்த முறை அதை திருத்தி நான் தேர்வில் வெற்றி பெறுவேன்னு சொல்கிறான். தோல்வி இருவருக்கும் ஒன்று தான், ஆனால் அது ஒருவருக்கு முடிவாக தெரிகிறது, ஒருவருக்கு முன்னேற்றத்திற்கான பாடமாக தெரிகிறது. இதேதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உங்கள் கையில் இல்லை, ஆனால் அந்த நிகழ்விற்கு நீங்கள் அர்த்தம் கொடுப்பதும் அதற்கு பிறகு நீங்கள் முடிவு எடுப்பதும் அது உங்கள் கையில் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது அதிர்ஷ்டம் என்பது கதவு திறப்பது மட்டுமல்ல, அந்த திறந்திருக்கும் கதவை சரியாக பயன்படுத்துவதும் அதிர்ஷ்டத்தின் ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் சிலருக்கு எல்லா விஷயங்களும் அதிகமாக கிடைக்கும், சிலருக்கு குறைவாக கிடைக்கும், சிலருக்கு விரைவாக கிடைக்கும், சிலருக்கு தாமதமாக கிடைக்கும். அதாவது வாழ்க்கையின் மதிப்பு எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கிறது என்பது இல்லை, கிடைத்ததை வைத்து நீங்கள் எப்படி வாழ்க்கை
அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு சிறிய விளக்கு, அது சூரியனின் ஒளியை போல் அதால் ஒளி தர முடியாது. ஆனால் அது இருக்கும் நிழலில் ஒருவருக்கு வழிகாட்ட முடியும். அதுதான் அதனுடைய மதிப்பு. அதுபோல் தான் உங்களுடைய வாழ்க்கையும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒப்பீடு செய்யாதீங்க. உங்களுக்கான பாதை வேறு, உங்களுக்கான காலம் வேறு, உங்களுக்கான சோதனைகள் வேறு, உங்களுக்கான வரங்கள் வேறு. இன்று நீங்கள் நிற்கும் இடம் முடிவு அல்ல. இன்று நீங்கள் துரதிர்ஷ்டம் என்று நினைக்கும் ஒரு நிகழ்வு நாளை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பமாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் அதிர்ஷ்டம் இருப்பது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம் இருப்பது உண்மைதான். ஆனால் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பது உண்மை அல்ல. சில நேரங்களில் அதிர்ஷ்டம் கதவை திறக்கும், சில நேரங்களில் பொறுமை கதவை திறக்கும், சில நேரங்களில் உழைப்பு கதவை திறக்கும், சில நேரங்களில் தோல்வி உங்களை சரியான கதவின் முன் வந்து நிறுத்தும். அதனால் வாழ்க்கையில் ஒரு கதவை மூடினால் ஏன் எனக்கு மட்டும் என்று அழுகாதீங்க. அம்மா எதையும் காரணம் இல்லாமல் நடத்த மாட்டார்கள். இந்த மூடிய கதவிற்கு பின்னாலும் ஏதாவது காரணம் இருக்கலாம் என்று உணருங்கள். அதற்கான காரணத்தை உங்களால் உடனே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் காலம் கடந்த பிறகு நீங்களே சொல்வீர்கள், அன்று நான் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைத்தேன், ஆனால் அம்மா என்னை வேறு ஒரு பாதையில் அழைத்து சென்று இருந்திருக்கிறார்கள் என்று சொல்வீர்கள். அதனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வெளியில் தெரியும் அதிர்ஷ்டத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை குறைத்து மதிப்பீடு செய்யாதீங்க. அம்மா உங்களுக்காக எழுதிய உங்களுடைய வரம் உங்களுக்கு தெரியாமலே அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் காத்திருக்கும் நேரம் வீணானதல்ல. உங்களுடைய சோதனைகளை விதையாகவும் உங்களுடைய பொறுமைகளை வேறாகவும் மாற்றி சரியான நேரத்தில் அம்மா உங்களுடைய வாழ்க்கையில் மலரச் செய்திடுவேன். அதாவது அம்மாவிடம் ஒப்படைத்து அம்மாவிடம் சரணாகதி அடைந்தவனை அவனுக்கான பாதையில் அவனை அம்மா அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன்.